ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான தகவல் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் மாத்துறதுக்கு இப்போ ஒரு புதிய வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஈஸியா வீட்ல இருந்தே நீங்க மாத்திக்கலாம். இது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டில் மொபைல் எண் மாற்றம் இனி வீட்டில இருந்தே செய்யலாங்க. இதற்கு முன்னாடி நீங்க மொபைல் நம்பர் மாத்துறதுக்கு பெரும் சிக்கலா இருக்கும். அதாவது ஆதார் சென்டர் போகணும், அது மட்டும் இல்லாம கியூல நிக்கணும், இந்த மாதிரி பெரு பிரச்சனைலாம் இருந்தது. இப்ப இது எளிமையா மொபைல் மூலமாவே வீட்ல இருந்தே நீங்க பண்ணிக்கலாம். ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணை மாற்ற ஆதார் மையம் தேடி அலைய வேண்டிய காலம் முடிந்ததுங்க. இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுடாய் ஒரு புதிய ஆப் அறிமுகப்படுத்துறாங்க. இனி வீட்டில் இருந்தபடியே மொபைல் நம்பரை நீங்க மாற்றிக்கொள்ளும் வசதி நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதுவரை மொபைல் எண், பெயர் திருத்தம், இமெயில் பதிவு போன்ற மாற்றங்களுக்கு ஆதார் மையம் சென்று நேரம் செலவிட வேண்டி இருந்ததுங்க. தற்போது அந்த சிக்கலை தீர்க்கும் வகையில ஒரு புதுப்பிப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு நியூ மெத்தட்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. புதிய செயலில் முக அங்கீகாரம், அதாவது நீங்க ஃபேஸ் அத்தான்டிகேஷன் அடிப்படையில் லாகின் செய்ய முடியும். அதன் பிறகு மை ஆதார் அப்டேட் பிரிவில் போனீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் சேஞ்சு, நேம் கரெக்ஷன், இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற பல வசதி அங்க இருக்குங்க. தற்போது இதுல பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும்தான் இப்போ ஆப்ஷன்ல ஒர்க் ஆகுது. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல எல்லா ஆப்ஷன்ஸும், அதாவது மொபைல் நம்பர்ல அப்டேட் பண்றது முதற்கொண்டு அட்ரஸ் சேஞ்சு, நேம் கரெக்ஷனு, இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. மொபைல் எண் மாற்றத்திற்கு நீங்க 75 ரூபா பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான நியூ நம்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஏன்னா நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதுக்குன்னு போயிட்டு லீவ் போட வேண்டியதா இருக்கும். நம்ம ஆஃபீஸ் டைம் வந்தால் லீவ் போட்டு போய் நீங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி சிக்கல்லாம் இதுக்கப்புறம் இது கிடையாதுங்க. இத்துடன் ஆதார் அட்டையின் QR கோடு மூலம் எந்த ஒரு சான்று வழங்கும் செயல்முறை மிக எளிமையானதாக மாற்றிருக்காங்க. ஓட்டல் முன்பதிவு, புதிய சிம் எடுக்கிறது, வங்கி கணக்கு தொடங்குது போன்ற பயன்பாடுகளுக்கு தடைய விரல் அல்லது ஆதார் நகல் தேவையில்லை. அதாவது மேலே சொன்ன பாத்தீங்களா, புதுசா சிம் வாங்க, பேங்க் புக் ஓபன் பண்ண, இந்த மாதிரி இல்ல அந்த ஹோட்டல் புக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் நீங்க உங்க ஆதார் கார்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்க QR ஸ்கேன் செஞ்சாலே போதும். இதுல நம்மளுடைய முகவரி, நேம், எல்லா டீட்டெயிலும் நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணாமே நம்ம டீட்டெயில் அவங்களுக்கு சேர்ந்துருங்க. இதுல டிஜிட்டல் ஆதார் இந்த புதிய மாற்றம் நாளாந்த செயல்கள் மூலம் வேகமாக சிக்கலின்றியும் மாத்திருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மெத்தட்ல போறதுனால நம்ம ஜெராக்ஸ் போட்டு நம்ம பேப்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே இல்லாம ஈஸியாவே நம்மளோட QR வச்சு நம்ம ஆதார்ல இருக்கிற டேட்டாவை அவங்க கெட் பண்ணிட்டு நமக்கான வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியான எப்படி நம்ம வீட்டுல இருந்தே மொபைல் நம்பர் ஆதார்ல மாத்தலாம் அப்படிங்கறதான அப்டேட் தான் இது. இது எப்படி உங்களுக்கு தெரியல, ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் எப்படி பண்ணணும்ன்றதை அது ஒரு ஆப்லேயே போயிட்டு நான் லாகின் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். கமெண்ட்ஸ் அதிகமாக நான் கண்டிப்பாக இது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.